அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்லைன்ல திறந்தாவே தாவேக்காவினர் நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு அவதூறு அவதூறு. எத்தனை அவதூறுகள், எத்தனை. அண்ணன் சீமானும் சொல்லல, நாம் தமிழர் கட்சியும் சொல்லல. அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கிறாரு, திமுகவோட தயவுல நிற்கிறாரு, அதிமுகவோட தயவுல நிற்கிறாரு. சீமான் என்னெல்லாம் பேசினாரு இதுக்கு முன்னாடி? நாங்க தான் சொன்னோம்ல, சீமான் திமுக பொட்டி வாங்கிட்டு தான் பேசுறாரு, பொட்டி வாங்கிட்டு தான் அவர் வேலை செய்யறாரு தேர்தலில் அப்படின்னு சொன்னோம்ல. அதே மாதிரி தான் இப்ப நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தாவேக்காவினரிடம் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இது எங்க பாத்தீங்க, இது யார் அபிஷியலா சொன்னாங்க அது நீங்க சொல்லுங்க. சரி, அப்படியே ஒரு வேளை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இடைத்தேர்தல் எதுக்கு அந்த தொகுதியில வருது? அம்பாசமுத்திரம் தொகுதியில எதுக்கு இடைத்தேர்தல் வருது? எஸ்கே சுப்பையா என்ற ஒரு அதிமுகவை சார்ந்தவர் அங்க வெற்றி பெறாரு. அங்க பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவளிச்சு நம்பி வாக்கு செலுத்துறாங்க, அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் தான் ஆயிருக்கும், ஒரு மாதத்துக்கு மேலதான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவருடைய மக்களை ஒரு ஏளனமா நினைச்சு ஒரு பொருட்டாவே மதிக்காம அந்த தொகுதியிலிருந்து அவர் விலகிறாரு, ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணிட்டு யாருக்கிட்ட சேர்றாரு? தூய சக்தியான உங்ககிட்ட சேர்றாரு, தாவேகாவிடம். அதனாலதான் முதல்ல இடைத்தேர்தலே வருது. முதல்ல அதை கேள்வி கேளுங்க. ஒருத்தர் ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேளுங்கப்பா ஃபர்ஸ்ட் தாவேகாவினர். அதுக்கப்புறம் நீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அதை பண்றாரு இதை பண்றாரு. இவங்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் நடக்கிற குற்றம் குறை அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. நீங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கேட்டா என்ன சொல்றது? நாம் தமிழர் கட்சியை நாங்க ஒரு பொருட்டாவே பார்க்கல, நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு 24/7 நீங்க ஒரு ரூட் மாஃபியா வச்சு எனி டைம் நீங்க அவதூறு பரப்பிட்டே இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் மீதும்? அதனால உங்களுடைய ஆட்சியில் நடக்கிற குறைய சொல்லுங்க. உங்களுடைய ஆட்சி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தூய சக்தி தூய சக்தி. நீங்க சரி, எப்படி தூய சக்தி? திமுக கூட்டணி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கினீங்க, எல்லா ஒட்டுமொத்த பேர் வந்துட்டாங்க. அவங்க திமுகவோட தயவுல தான் வெற்றி பெறாங்க. ஆனா திருமாவளவன் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐயா வைகோல இப்ப கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காரு, உங்களை பாராட்டி கொந்தளிச்சு பேசுறாரு. ஐயா வைகோவா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேல அவர் திமுக கூட்டணியில இருந்தாரு. அப்ப இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில தான் வெற்றி பெறாங்க. ஆனா அதே உங்க கட்சிக்காரக்குள்ள இவங்க எல்லாம் தூய சக்தியா மாறிடுறாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி பெரிய வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு அப்படியே எடுத்து உங்க கட்சியில சேர்த்துறீங்க. அப்ப உங்களுடைய குறைய, உங்களுடைய அழுக்க முதல்ல பாருங்க, அதை சரி பண்ணுங்க. அவதூறு பரப்பத்தை நிறுத்துங்க தயவு செஞ்சு. இந்த அவதூறு அரசியலை சரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த தமிழ்நாடே நம்ம கிட்டதான் இருக்குது, ஒட்டுமொத்த பேர் நம்ம சொல்றதா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க படிக்கிற இடம், ஸ்கூல்ல போயிட்டு கொடி நடுறது, ஸ்கூல்ல போய் வீடியோ எடுத்து முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய சுகாதாரத்துறையே அறிக்கை விட்டுருக்கு, தாவேக்காவினர்லாம் பொது இடங்கள்ல இந்த மருத்துவமனைகள்லாம் போய் தேவையில்லாம காணொலி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு உங்க அரசாங்கம் சொல்ற, உங்க துறை, உங்க அரசாங்கத்துடைய கீழே இருக்கிற உங்க துறை, சுகாதாரத்துறை சொல்றதையாச்சும் கேளுங்க தயவு செஞ்சு. நாங்க சொல்றத ஒன்றும் கேட்க தேவையில்ல. அப்ப கொஞ்ச நாச்சும் ஒரு சமூக பொறுப்போட விழிப்புணர்வா நடந்துகிட்டாதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்ச நாச்சும் இங்க வெற்றி பெற்றதுக்கு, இவங்க வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அதனால அதை உங்களுடைய குறைய முதல்ல பாருங்க. அதே போல நம்மளுடைய அமைச்சர் பத்தி பயங்கர வயர்ல போயினுச்சு. சரி, எல்லாருமே வீடியோ போட்டாங்க. நம்மளுடைய கில்லி சரத்ன்றவர், அவர் என்ன பண்றாரு, ஐபிஎல் மேட்ச் ஏதோ பார்க்க போயிருப்பாரு அப்படிங்குது. அது ஏதோ ஏடிஎம் கார்டு வச்சு மொபைல் வச்சு ஏதோ கிரஷ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையா நம்ம பார்த்தோம். அது எல்லாரும் ஒரு இதுல அது ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்னது, நான் குழந்தைக்கு மாத்திரை தான் இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப நிறைய மருத்துவர்களே கிட்ட நம்ம உறவுகளை கேட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு எங்க போய் மாத்திரை தராங்க, எல்லாம் டானிக்கா தானே தராங்க, அப்ப இதுவே பொய் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ள உங்க அமைச்சரை நீங்க பேரம் பேசுறது, அதிமுக பேரம் பேசுறத, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சரி பண்ணுங்க. குற்றம் குறைய நீங்க சொல்லாதீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மாத்திக்கணும். அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாடு,
மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு போட்டா கேலி கிண்டல் பண்றது, சிரிக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் இன்ஃபுளுசர்ஸும் ஒட்டுமொத்த பேர் வந்து அண்ணா இங்க பாருங்கண்ணா, கிருஷ்ணகிரி கிழவரப்பள்ளி அணையில வந்து தண்ணி திறந்தா வந்து தண்ணியை தாண்டி நுரதான் அதிகமா வருது அப்படின்ற வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்ப ஒன்னே ஒன்னு யோசிச்சுக்கோங்க, அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்னு சொல்லியிருப்பாரு, நான் போதிக்கும் போது உங்களுக்கு யாருக்கும் புரியாது, நீங்கள் பாதிக்கும் போது அது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு. அதான் உண்மை. ஒருத்தர் பேசினா வந்து நக்கல் பண்றது, இவர் ஏதாவது ஆவாத்து பேசுவாருங்க, இவர் ஏதாவது உதவாத்து பேசுவாரு, இவர் நடக்காத்து பேசுவாரு. இப்ப நடந்துருச்சுல, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்ப நடந்துருச்சுல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரி தான் நம்ம மாவட்டம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 10 வருஷத்துக்கு மேல அதுதான் இருக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, ஒரு மாயம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது காவிரியில இருந்து நமக்கு திறந்து விடுற தண்ணி பெரிய திரையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறீங்க? அவன் மாநிலத்தில் இருக்கின்ற ஆலை இருக்குல்ல, அந்த ஆலை கழிவு அப்படியே வச்சிருக்கான். நமக்கு காவிரியில எப்ப தண்ணி திறக்கிறானோ அதுல திறந்து விட்டுறான். கமெண்ட் செக்ஷன்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது நடந்துருச்சு, சீமான் அவர்கள் தான் இப்ப தேவை அப்படின்றீங்க. அப்ப ஒருத்தருக்கு வந்து பாதிச்சாதான் புரியுன்றது அண்ணன் சொல்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது எடுத்து பரப்புங்க, எடுத்து சுகாதாரத்துறைகிட்ட கொண்டு போங்க, அதற்கு நீர்வழித்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரி பண்ணலான்னு பாருங்க. அங்க ஆடு மாடுல இருந்து மனிதர்கள் இருந்து ஒட்டுமொத்த பேருமே அந்த தண்ணி பயன்படுத்துறாங்க, விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயத்த கவனம் செலுத்துறது முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஐயா, தயவு செஞ்சு. தாவிக்கு ஆட்சி சிறப்பான ஆட்சியை செயல்படுத்துங்க.